வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு வரக்கூடிய மேக்ஸ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக வேகம், நேரம், தூரம் இதெல்லாம் கணக்கிடுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இதை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். சிம்பிள் சம்மெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது ஒரு தூரம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, நேரம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, தொலைவு எப்படி கால்குலேட் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கோம். அதோட அட்வான்ஸ்டு சம்லாம் இன்னொரு நாள் வீடியோ போகிறோன்னு சொல்லிட்டு அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன், அதை போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அட்வான்ஸ்டு சம் எல்லாம் பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க, பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இதுலேருந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக வரும், பாருங்கள். ஒரு பேருந்து ஓட்டுநர் ஏலிருந்து பிக்கு 40 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திலும் பியிலிருந்து ஏக்கு 60 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திலும் ஓட்டி செல்கிறார் எனில் வண்டியின் சராசரி வேகம் எவ்வளவு? ஸோ இப்போ இவங்க கேட்டிருக்கிறது சராசரி வேகம். அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு, தெரிஞ்சவங்க பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் சொல்லிடுறேன். 48 கிலோமீட்டர் பெர் மணி வேகம். சராசரி வேகம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான், 2ab divided by a plus b. சிம்பிளாக நேரம், தொலைவு, வேகம்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த வீடியோ பாருங்கள், அதிலே ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். இங்கே கேட்டிருக்கிறது சராசரி வேகம், சரிங்களா? இப்போ இந்த ஏ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கேருந்து எங்கே போயிருக்காங்க, இங்கே வந்து பிளேஸும் கொடுக்கலாம். ஒரு வேளை சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி அது போல் கூட கொடுக்கலாம், இல்லை ஏலேருந்து பி கூட கொடுக்கலாம். இந்த ஏ டு பி போன டிஸ்டன்ஸ் தான் இங்கே ஏ, 40 கிலோமீட்டர். அடுத்து திரும்ப பிலேருந்து ஏக்கு வந்திருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து இங்கே ஸ்மால் பி, எவ்வளோனா 60 கிலோமீட்டர். இப்போ ஃபார்முலாவில் இதை அப்படியே ஃபிட் பண்ண வேண்டியதான். 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி அப்படின்னா 40 இன்ட்டு 60 டிவைட் பை ஏ ப்ளஸ் பி, அப்போ 40 ப்ளஸ் 60. இதை அப்படியே பெருக்கிக்கலாம். 4 6 24, 2 0 அப்படியே சேர்த்துக்கிட்டிங்கன்னா 2400 வரும். இன்னும் 2 இங்கே இருக்குது, டிவைட் பை 100 வரும். எகைன் இதை வந்து பெருக்கணும் அப்படின்னா 2 இன்ட்டு 24 48, அப்போ 4800 டிவைட் பை 100 தனியாக போட்டுக்கிறேன். 4800 டிவைடட் பை 100 இதை அடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும், 48. அப்போ 48 கிலோமீட்டர் பெர் மணி நேரம். இதுதான் இதற்குரிய விடை. இப்போ இதே போலவே தான் இன்னொரு சம்மு. ஒரு பேருந்து ஓட்டுநர் சென்னையிலிருந்து திருச்சிக்கு 60 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திலும் திருச்சியிலிருந்து சென்னைக்கு 50 கிலோமீட்டர் பெர் மணி வேகத்திலும் ஓட்டி செல்கிறார் எனில் வண்டியின் சராசரி வேகம் எவ்வளவு? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2023 நடந்த எஸ்சிடிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சேம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். ஆனால் ஆன்சர் நீங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 55, 54, 56, அப்புறம் 54 6/11 ஒன்று இருக்குது. இது பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் போடுங்க. இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன். இதற்குரிய விட இதுதான் வரும். எப்படின்னு சொல்லிடுறேன். சேம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம். என்னது, 2 இன்ட்டு ஏபி டிவைட் பை ஏ ப்ளஸ் பி. 2 அப்படியே போட்டுக்கிறோம், ஃபார்முலாவில் வரக்கூடியது. இங்கே ஏங்கிறது என்னது, நான் ஏற்கனவே சொன்னேன், சென்னையிலேருந்து திருச்சிக்கு, அது வந்து அதுதான் ஏ. இப்போ 60 கிலோமீட்டர், 60 இன்ட்டு அடுத்து பாருங்கள் திருச்சியிலேருந்து சென்னைக்கு, இதுதான் பி, 50 கிலோமீட்டர், இது 50 டிவைட் பை ஏ ப்ளஸ் பினா 60 ப்ளஸ் 50. இப்போ என்ன வரும், ஆரஞ்சு 30, 30 அப்புறம் 2 0 சேரும், அப்போ 3 30 அப்புறம் 2 0. இது அப்படியே பெருக்கியிருக்கேன் நான், நீங்கள் தனியாக கூட பெருக்கிக்கோங்க. இன்ட்டு 2 வேறு இருக்குது. கீழே என்ன வரும், 50 60 110 வரும். இப்போ இதை பெருக்குன்னா 6000 டிவைடட் பை 110, 2 இன்ட்டு 3000 என்ன வரும், 6000 வரும். பாருங்கள், 6000 டிவைட் பை 110. இதை அடித்தோம் அப்படின்னா 0க்கு 0 போயிடும். இப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 600 டிவைட் பை 11. ஸோ இங்கே வந்து 600 டிவைட் பை 11 அப்படிங்கிறது இங்கே ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்னா கிடையாது. ஆனால் 11 ஒன்று வந்திருக்கு. இதை வச்சு இப்போ நம்ம இதை 11க்கு 600க்கு அடிக்கலாம். ஆனால் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா புள்ளியில் வரும். இங்கே புள்ளி வச்சு ஆன்சர் ஏதாவது இருக்கா,
இல்லை. அப்போ ஸ்மார்ட்டாக நீங்கள் யோசிக்கணும். இதை வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, 54 6/11 கொடுத்துருக்காங்க. அப்போ 600/11 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 54 6/11 வரும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லப்போனால் அது எப்படி இந்த மாதிரி கலப்பு பின்னமாக எழுதலாம்னா இப்படி தான். 600 இருக்கு இல்லையா, இந்த 600 இப்போ இங்கே 11 கொடுத்துருக்காங்க, அதனால 11, ஏன்னா 600/11 வந்துச்சு இல்லையா, அப்போ 11 தான் இப்போ நம்ம வந்து வகுக்கிறோம். வகுக்கும் போது என்ன ஆகும், 5 11 55, ரிமைனிங் வந்து இங்கே 5 வரும். இந்த 0 அப்படியே கீழே போட்டுக்கலாம். இப்போ 4 11 என்ன வரும், 44. நான் இங்கே தனியாக எழுதிக்கிறேன். 50 44 போச்சுன்னா மீதி வந்து 6 வரும். சரிங்களா? இதுக்கப்புறம் போட்டால் நீங்கள் வந்து புள்ளி வச்சு தான் போட்டாகணும். ஏன்னா இங்கே 0 சேர்த்திங்க அப்படின்னா, புதுசாக சேர்க்குறீங்கன்னா இங்கே புள்ளி வச்சாகணும். ஆனால் ஆன்சர் புள்ளிலே கொடுக்கல. அப்போனா இந்த 54 தடவை வகுப்படுது இல்லையா, அதை கொடுத்துக்கிறோம். தென் எதால் வகுத்துருக்கோம், 11ஆல் வகுத்துருக்கோம். ரிமைனிங் என்ன வந்துருச்சு, 6 வந்துச்சு. இப்படி தான் இதை போடணும். ஸோ இந்த 600/11 இப்படியும் எழுதலாம். 54 6/11 எழுதலாம். ஸோ இங்கே என்ன ஆப்ஷன் ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுக்கலாம். இதுதான் இதற்குரிய விடை. இங்கே இருக்குது பாருங்கள் எப்படி வரும் அப்படிங்கிறது. ஒரு பேருந்து சராசரியாக 32 km/மணி வேகத்தில் இயங்குகிறது. 304 கிலோமீட்டர் நீளமுள்ள பயணத்தை 30 நிமிட இடைவெளியுடன் முடித்தால் பயணத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட மொத்த நேரம் என்ன? இதை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். இதோட ஆன்சர் வந்து 10 மணி நேரம். நான் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிடுறேன். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பேருந்து சராசரியாக இவ்வளோ வேகத்தில் இவ்வளோ கிலோமீட்டர் நீளமுள்ள பயணத்தை 30 நிமிட இடைவெளியுடன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல பேருந்து பயணம் செஞ்ச இது எவ்வளோ நேரம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் 30 நிமிட இடைவெளியும் சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஃபஸ்ட்டு அது பயணம் செய்த நேரம் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஃபார்முலா இதான். நேரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நேரம் = பேருந்து கடந்த தொலைவு டிவைடட் பை உங்களுக்கு என்ன வரும்னா வேகம். அது எவ்வளோ வேகத்தில் போதோ அதுதான். இதான் ஃபார்முலா. ஸோ இப்போ தொலைவு எவ்வளோ கடந்திருக்கு, 304 கிலோமீட்டரை கடந்திருக்கு. வேகம் என்ன, 32 km/மணி வேகம். அப்போ 32. இதை அடிக்கணும். இப்போ 2ஆம் வாய்ப்பாடு பாருங்கள். 1 2 மீதி 1 வருமா, 6 2 12. இங்கே 1 2 மீதி 1 I 2 10 2 4. 152/16 தனியாக அடிச்சுக்கலாம். 4 16. இங்கேயும் 3 12 வரும். மீதி 3 32 8 32. இப்போ 38/4 வருது. இப்போ மறுபடியும் அடிக்கும்போது புள்ளி வச்சாகணும். 9 36 வரும். மீதி 2, அப்புறம் புள்ளி வச்சுக்கலாம். 2 பக்கத்தில் 0 சேர்க்குறோம். 5 20. இப்போ வந்து கால்குலேட் பண்ணது 9.5 மணி நேரம். எதுனா பேருந்து பயணம் செய்த நேரம் மட்டும். இன்றைக்கி ஒரு 30 நிமிட இடைவெளி கொடுத்துருக்காங்க. இந்த 30 நிமிட இடைவெளி அப்படிங்கிறது உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு பாதி. ஏன்னா இது வந்து மணி நேரத்தில் இருக்குது, ஆன்சர் மணி நேரத்தில் இருக்குது. அப்போ 30 நிமிடம்ங்கிறது என்னது, அரை மணி நேரம். 0.5, 1ல் பாதி 0.5 இல்லையா, அதுதான் 0.5. இதை ரெண்டுத்தையும் கூட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். 5 5 10, இது 1 10. ஸோ 10 மணி நேரம். இங்கே புள்ளி இருக்குது, அதனால் இது கன்சிடர் பண்ண வேணாம். 10 மணி நேரம். இதான் இதற்குரிய விடை. இங்கே இருக்குது பாருங்கள், ஃபார்முலாவோட கொடுத்துருக்கேன் நான். நீங்கள் வேணால் பாஸ் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கங்க புரியலைன்னா. அடுத்த சம் பார்க்கலாம். 2 4 8 இங்கே இருக்குது கொஸ்டின். 2 4 8 16 32. அடுத்து வரக்கூடியது என்ன, கெஸ் பண்ணுங்க. 64. 2 + 2 4, 4 + 4 8, 8 + 8 16, அப்புறம் 32. அப்போ 32 32 கூட்டினா என்ன வரும், 64. ஸோ இதற்குரிய விடை 64. ஒரு ஆணை பார்த்து தேவி, இவர் எனது கணவருடைய மனைவியின் மகளுடைய சகோதரனின் மகன் என கூறுகிறார். எனில் தேவிக்கு அந்த ஆண் என்ன உறவு? இந்த ரிலேஷன், பிளட் ரிலேஷன் கேட்குறாங்க இல்லையா, அது சம்மந்தமான ஒரு கேள்வி கொடுத்துருக்கேன். இது கெஸ் பண்ணுங்க. இதற்குரிய விடை பார்த்தலாம். நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு கெஸ் பண்ணிக்கோங்க.
பேரன். ஒரு ஆணை பார்த்து தேவி. தேவிங்கிற ஒரு பர்சன், ஏன்னு கூட வச்சுப்போம். அந்த ஆண் வந்து ஏ. இவரை பார்த்து, இவர் எனது கணவருடைய மனைவியின் மகளுடைய சகோதரனின் மகன். எனது கணவருடைய அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட கணவருடைய மனைவியின், அப்போ மனைவியின் கொடுத்ததுனால, கணவன் கொடுத்ததுனால இவங்க தான் அந்த மனைவி. சரிங்களா? அப்போ அடுத்து வர்றது இவங்களே வச்சு பார்த்துக்கலாம். இவங்களோட மகளுடைய, இவங்களோட பொண்ணு, இங்கே ஒரு பர்சன் இருக்காங்க, பின்னு வச்சுப்போம். சகோதரனின் மகன், இவங்க பிங்களுக்கு பக்கத்தில் சிங்கிறவங்க சகோதரன்னா இவங்க பையன். தேவிக்கு இவங்க பையன். பையனோட மகன் என்ன வரும் தேவிக்கு? பேரன். இதுதான் தேவிக்கு அந்த ஆண் என்ன உறவு? இந்த மகன் லாஸ்ட்டாக வரவங்க என்னது? பேரன். தெரிஞ்ச உறவு முறைகளை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். அதான் ஈஸியாக இருக்கும் தெரிஞ்ச பர்சன் வச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா. திருநெல்வேலியை சேர்ந்தடைந்த நேரம் 21 மணி 15 நிமிடம். திண்டிவனத்தில் இருந்து புறப்பட்ட நேரம் காலை 10 மணி. மொத்த பயண நேரம் எவ்வளவு? 11 மணி 15 நிமிடங்கள். இது எப்படின்னா, இது ட்ரெயின் டைம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 21 மணி 15 நிமிடம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 21 மணிங்கிறது என்ன டைம் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணிக்கணும். ட்ரெயின் டைம் தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. இப்போ 12லேருந்து உங்களுக்கு எதை கூட்டினா அந்த 21 வரும்? 9 கூட்டினா வரும். ஏன்னா 21லேருந்து நீங்கள் கொடுத்துருக்கூடிய நம்பர்லேருந்து 12 கழிச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு எவ்வளோ அந்த கேப்புன்னு தெரிஞ்சிடும். இங்கே 9 வரும். அப்போ நைட்டு 9 மணிக்கு 15 நிமிடத்துக்கு ரீச் ஆகிருக்காங்க. ஆனால் கிளம்புனது எத்தனை மணிக்கு? காலை 10 மணிக்கு. அப்போ ஆல்ரெடி 2 மணி நேரம் இருக்கும். ஏன்னா நம்ம 12லேருந்து தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம். 12லேருந்து 21க்கு தான் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த 10க்கும் 12க்கும் இடைப்பட்ட கேப் எவ்வளோ? 2 மணி நேரம். இது ரெண்டுத்தையும் கூட்டிக்கிட்டிங்கன்னா 11 மணி நேரம் 15 நிமிடங்கள். அவ்வளோதான். இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக கூட யோசித்து ஆன்சர் போட்டுக்கலாம். இந்த ட்ரெயின் டைம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே. 9 மணி 15 நிமிடம், 21 மணினா 9 மணி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு கால்குலேட் பண்ணலாம். என்னென்னா காலைல 10 மணிலேருந்து எண்ணிக்கலாம். 11 மணி வரைக்கும் 1 மணி நேரம், 12 வரைக்கும் 1 மணி நேரம், அது போல் நீங்கள் எண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கூட கடைசியாக உங்களுக்கு என்ன வரும்னா 11 மணி நேரம் இந்த 15 நிமிடங்கள். இதான் ஆன்சர் வரும். நீங்கள் மனக்கணக்கில் போட்டால் சொல்கிறேன். அப்படி நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். -15 × -12க்கு சமமானது. 180. 15யும் 12யும் பெருக்குனா உங்களுக்கு 180 ஆன்சர் வரும். ஆனால் இங்கே ப்ளஸ் போகிறீங்களா மைனஸ் போகிறீங்களாங்கிறது தான் மெயின். மைனஸ் இன்ட்டு மைனஸ் சிம்பிள் வந்து ப்ளஸில் தான் வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் சிம்பிள் வந்து மைனஸில் வரும். ஆன்சர் ஓகே. ஆன்சர் நீங்கள் வந்து எந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் சரி, 6ஓ 5ஓ இல்லை 7ஓ 8ஓ என்னன்னாலும் பெருக்கி இங்கே போட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி போடக்கூடிய சிம்பிள் நான் சொல்கிறேன். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸுன்னு வந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு பெருக்கும்போது. ஸோ இங்கே வந்து ஆன்சர் வெறும் 180 தான். ராம் தொடர்ச்சியாக 4 நாட்களில் முறையே 4 மணி நேரம், 7 மணி நேரம் மற்றும் 5 மணி நேரம் படித்துள்ளார். அவ்வாறெனில் அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளவு நேரம் படித்துள்ளார்? இதற்குரிய விடை 4 மணி நேரம். இது போல் சராசரி கேட்டிருக்காங்க அப்படின்னா முதல்ல எவ்வளோ மணி நேரம்லாம் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணிக்கணும். 4, 7, 11 வரும். அடுத்து வந்து 5, 16 மணி நேரம். டோட்டலாக 16 மணி நேரம் படிச்சிருக்காரு. எத்தனை நாட்களுக்கு? 4 நாட்களுக்கு. இப்போ இதை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அவர் ஒரு நாளைக்கு சராசரியாக எவ்வளோ நேரம் படித்தார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். டோட்டலாக வரக்கூடிய அதை மேலே போட்டுக்கோங்க. எத்தனை நாட்கள் கொடுத்துருக்காங்களோ அதை கீழே போட்டுக்கோங்க. இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படித்தாங்க அப்படிங்கிறது கிடச்சிரும். பாருங்கள், 4 மணி நேரம். இதான் அதற்குரிய விடை. 50 நிமிடங்களில் ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியுள்ளது. 2½ மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட்களை பயன்படுத்தியிருக்கும்? ஏன் நான் உங்களுக்கு வந்து நிமிட கணக்கு மணி நேரம்லாம் அதிகமாக கொடுக்குறேன்னா உங்களுக்கு இது சம்மந்தமான கேள்விகள் தான் அதிகமாக கேட்குறாங்க. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ இதற்குரிய ஆன்சர் பார்க்கலாம். 15 யூனிட்கள்.
என்னன்னா இப்போ குடுத்துருக்காங்க 50 நிமிஷங்கள்ல ஒரு ஹீட்டர் 5 யூனிட் மின்சாரத்தை பயன்படுத்தியிருக்கு. அப்ப 2½ மணி நேரத்தில் எவ்வளவு யூனிட்களை பயன்படுத்தியிருக்கும்? 2½ மணி நேரத்துக்கு எவ்வளவு நிமிடம் பாருங்க. ஏன்னா இங்க வந்து நிமிடத்துல குடுத்துருக்காங்க. அதனால இப்ப நம்ம கால்குலேட் பண்ணும்போது நிமிடத்துல தான் போட்டாகணும். 2½ மணி நேரத்துக்கு எத்தன நிமிஷம்? 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம். அப்ப 60 + 60 120 வரும். அப்புறம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு 30 வரும். அப்ப 150 நிமிடங்கள் டோட்டலா. ஸோ இப்ப 50 நிமிடங்களுக்கு 5 யூனிட் மின்சாரம். அப்ப இன்ட்டு 150 நிமிடங்களுக்கு. கொடுக்கப்பட்டத இங்க போட்டுக்கங்க. எத்தனை யூனிட்? 50 நிமிடங்களுக்கு 5 யூனிட்டு. அப்ப 150 நிமிடங்கள் வேணும்னா இன்ட்டு 150 போடணும். இங்க 0 போச்சு, இங்கேயும் போச்சு. இங்க பாருங்க. 3×5 15. அப்ப 5 × 3 15. 15 யூனிட்கள். இதான் இதற்குரிய விடை. டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் புக் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு புக்லேயே உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டுமே கரெக்டாக இருக்கும். அதாவது தமிழ் பார்த்தீங்கன்னா 5th-லேருந்து 10th வரைக்குமே கொடுத்துருக்கோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நியூ சிலபஸ் படி நான் சொல்ல கிடையாது. 5th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ், புக் உள்ள இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் லைன் பை லைன் இருக்குது. அதுபோல் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 5th-லேருந்து 10th வரைக்கும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். அடுத்து ஐஆர்டி புக் பேஸ்டு கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸ் இயரில் நடந்த 2023 கொஸ்டின்ஸுமே 100 கொஸ்டின்ஸும் டைப் பண்ணி வித் ஆன்சரோட கொடுத்துருக்கோம். எப்படி இருக்கும் புக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின், அதற்குரிய 4 ஆப்ஷன், அதற்குரிய விடை எல்லாமே ஒவ்வொன்றுத்துக்கு கீழே கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 2600 கேள்விகளுக்கு மேலே இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்காங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அமௌண்ட்லேயே உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீயாக டெலகிராமில் டெஸ்ட் பேட்சும் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்காங்க. 2022ஆம் ஆண்டில் ஒரு நகரின் மக்கள் தொகை 225,000 ஆகும். அது அடுத்த வருடத்தில் 15% உயர்ந்தால் 2023இன் மக்கள் தொகை என்ன? இங்கே கொடுத்துருக்க வேல்யூ அப்படியே போட்டுக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 225,000. இதை மேலே போட்டுக்கிறோம். 15% எவ்வளோன்னு இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சதவீதம் கொடுத்ததுனால 100 கீழே போட்டுக்கிறோம். இன்ட்டு 15. இப்படி கால்குலேட் பண்ணால் தான் உங்களுக்கு 15% எவ்வளோ அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 2 0க்கு 2 0 போயிடுச்சு. ரிமைனிங் இருக்கிறது 2 2 5 0 இருக்குது. இதையும் இந்த 15ஐயும் பெருக்கணும். பெருக்கும்போது இந்த 0வை கடைசியாக சேர்த்துக்கலாம், தனியாக எழுதிக்கலாம். இப்போ 225 × 15 இதை பெருக்கிக்கலாம். 5 5 25, மீதி 2, 2 5 10, 10 2 12, மீதி 1, 2 10 11. அப்புறம் 1ஆல் பெருக்கும்போது அதே நம்பர் அப்படியே வரும். 225. 5 5 2 7. இங்கே வந்து 3 வரும், இங்கேயும் 3 வரும். அப்போ 3 3 7 5 எழுதிக்கலாம். 3 3 7 5. ஆல்ரெடி ஒரு 0 அங்கே விட்டுருந்தோம், அதையும் எழுதிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ மக்கள் தொகை வந்து அதிகமாவாங்க. இது வந்து 15%. இந்த அமௌண்ட்டோட 15%. இப்போ இதை வந்து நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டோட கூட்டினா தான் உங்களுக்கு மொத்த மக்கள் தொகை எவ்வளோ வரும் அப்படிங்கிறது தெரியும். இதை அப்படியே எழுதிக்கலாம். பின்னாலேருந்து எழுதிக்கிட்டா ஈஸி. 0 0 0 5 2 2 அப்படியே கூட்டிடுங்க. 0 5 7 5 3 8 2 3 5 2. ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே தான் இருக்குது. 2,58,750. இதுதான் இதற்குரிய விடை. 7.2 × 3.2க்கு சமமானது. இதுக்கு நீங்கள் வந்து கால்குலேஷன் போட்டுட்டு பெருக்கிட்டு கரெக்டாக புள்ளி வைக்கணும். எல்லாத்துலேயுமே 2 ஸ்தானத்தில் தான் புள்ளி வச்சுருக்காங்க. அதனால் ப்ராப்ளம் இல்லை. அதை கரெக்டாக பெருக்கணும். 72 × 32. ஏன்னா கடைசியாக புள்ளி வச்சுக்கலாம். ஜஸ்ட் அப்படியே பெருக்கிக்கலாம். 2 2 4, 7 2 14, 3 2 6, 7 3 21. அப்போ 4 6 4 10. இங்கே 3 வருது. 23 0 4 வருது. அப்போ புள்ளி வந்து 2 ஸ்தானம் தள்ளி வைக்கிறோம். அப்போ இதுதான் இதற்குரிய விடை. 1500 கிராம் எதற்கு சமமானது? 1 கிலோ 500 கிராம். ஏன்னா 1000 கிராமுங்கிறது 1 கிலோவுக்கு சமம். அப்புறம் ப்ளஸ் 500. இப்போ டைரெக்டாக பார்த்தா 1500 கிராம்னா 1 கிலோ 500 கிராமுக்கு சமம்.
ஒரு தோட்டத்தில் ஒவ்வொரு நாளும் 55 லிட்டர் தண்ணீர் தெளிக்கப்படுகிறது எனில் 3 வாரத்திற்கு தெளிக்கப்படும் தண்ணீரின் அளவு எவ்வளவு? 1155 லிட்டர். இந்த சம் ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே பார்த்துருப்போம். ஒரு நாளைக்கு 55 லிட்டர். 3 வாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முதல்ல 7ஆல் பெருக்கிக்கணும். இது ஒரு ஆன்சர் வரும். 535 மீதி 3 535 ப்ளஸ் 3 38. இப்போ 385 வந்திருக்கு. இப்போ 3 வாரம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது ஒரு வாரத்துக்கு தான். இப்போ 3 வாரம்னா 385 இன்ட்டு 3 5 15 மீதி 1 8 24 24 1 25 மீதி 2 3 9 9 2 11. அப்போ 1155 லிட்டர் தான் சரியான விடை. 7737 என்ற எண்ணிற்கு பிந்தைய மற்றும் முந்தைய எண்ணிற்கு உள்ள வித்தியாசம் என்ன? இதற்குரிய விடை 2. இவங்க கொடுத்துருக்கிறது ஒரு நம்பர். இந்த எண்ணோட பிந்தைய நம்பர் என்ன, முந்தைய நம்பர் என்னன்னு முதல்ல எழுதிக்கணும். பிந்தைய நம்பர் என்ன வரும்? இதுக்கு அடுத்த நம்பர் தான் பிந்தைய நம்பர். 7738 வரும் பிந்தைய நம்பர், அடுத்த நம்பர். முந்தைய நம்பர் என்ன வரும்? 7க்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? 6 வந்திருக்கும். அப்போ 7736 வந்திருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம்னு கேட்டால் டிஃபரன்ஸ் தான். இப்போ டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபஸ்ட்டு கொடுத்த நம்பர்லேருந்து 2ஆவது நம்பரை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய வித்தியாசம் கிடச்சிடும். 8லேருந்து 6 போனால் 2, 3லேருந்து 3 போனால் 0, இங்கே 0, இங்கே 0. அப்போ கடைசி ஆன்சர் என்ன? 2. இது வந்து கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும். 2 தான் இதற்குரிய விடை. மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் மிக சிறிய 6 இலக்க எண்ணிற்கும் உள்ள வித்தியாசம். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் போடணும் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல மிகப்பெரிய 6 இலக்க எண் எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். மிக சிறிய 6 இலக்க எண் எது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஆல்ரெடி இதை பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எதெல்லாம் மிக சிறிய 4 இலக்க எண், 5 இலக்க எண், 6 இலக்க எண் அதெல்லாம் கொடுத்துருக்கேன். 6 இலக்க எண்ணில் எது சின்னது பெருசு எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை பற்றிய வீடியோ வந்து இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் டிஎன்எஸ்டிசி எம்ஹெச்சி டிரைவர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய கணித வினாக்கள் இருக்கக்கூடிய வீடியோ இருக்கும். தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னா கணிதம்னே கொடுத்துருப்பேன். அந்த வீடியோஸில் போய் பாருங்கள், அதில் கண்டிப்பாக இருக்கும். சரி, இப்போ வந்து நான் ஆன்சர் சொல்கிறேன். இதற்குரிய விடை இதுதான். மிகப்பெரிய 6 இலக்க எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 69 வரும். இதுதான் மிகப்பெரிய 6 இலக்க எண். மிக சிறிய 6 இலக்க எண் எதுனா 1 0 0 0 0 0, அதாவது 1,00,000. அதுதான் வந்து மிக சிறிய 6 இலக்க எண். இப்போ இவங்க கேட்டிருக்கிறது ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போ போன சம்லே சொன்ன வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா கொடுக்கப்பட்ட வேல்யூவை மேலே இருக்க வேல்யூலேருந்து கீழே இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்குள்ள வித்தியாசம் என்னன்னு தெரிஞ்சிடும். இதை அப்படியே மைனஸ் பண்ணோம்னா 9 அப்படியே தான் வரும். 9 9 இந்த 9 இந்த 9 அப்படியே வரும். இங்கே மட்டும் 9லேருந்து 1 போனால் 8 வரும். இங்கே இருக்கா பார்த்துக்காங்க. 8 5 9 இதுதான் இதற்குரிய விடை. ஒரு நாளில் 12 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? இது போல ஈஸியாக உங்களுக்கு கேட்கலாம். 50%. ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணி நேரம். அவங்க கேட்டிருக்கிறது 12 மணி நேரம். சதவீதத்தில் கொடுத்ததுனால இன்ட்டு 100 போட்டுக்கணும். இதை அப்படியே டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். 1 2 2 2 4, இங்கே 2 10 0 அப்படியே வருது. 12க்கு 12 போயிடுச்சு. மீதி இருக்கிறது என்னது? 50%. இதை மனக்கணக்கில் போட்டாலும் ஈஸி தான். ஏன்னா 24 மணி நேரத்தில் பாதி கொடுத்துருக்காங்க 12ன்னு. அப்போ 100ல் பாதி 50 இப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு ஆன்சர் 50% தான் கரெக்டான ஆன்சர். உமாவை அறிமுகம் செய்து வருண் கூறினார், அவள் என் அப்பாவின் ஒரே மகனின் மனைவி எனில் உமா அவரது அம்மாவிற்கு என்ன உறவு? இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். புதுசாக இருக்கவங்களுக்கு தான் இந்த கொஸ்டினை நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி பார்த்தவங்க நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போய்க்காங்க. புதுசாக கவனிக்கிறவங்க பார்த்துக்காங்க. இதற்குரிய விடை மருமகள். உமாவை அறிமுகம் செய்து வருண் கூறினார். வருண் என்ன சொல்கிறாருன்னா, உமாங்கிறவங்க அவள்ங்கிறது யாரு? உமா என் அப்பாவின் ஒரே மகனின் மனைவி. என் அப்பானா வருணோட அப்பாவோட ஒரே மகன். அப்போ ஒரே மகன் தான், வருண் தான் அவருக்கு மகன். மகனின் மனைவினா உமா வந்து இவங்களுக்கு மனைவி.
இவங்க தான் சொல்கிறாங்க. எனில் உமா அவரது அம்மாவிற்கு என்ன உறவு, வருணோட அம்மாவுக்கு என்ன உறவு. இவங்க வந்து மருமகள், ஏன்னா இவரோட மனைவிங்கிறதுனால வருணோட அம்மாவுக்கு இவங்க யாரா வரணும், உமா மருமகள். அப்போ இதான் இதற்குரிய விடை. 4 மணி 15 நிமிடங்களை நிமிடங்களாக மாற்றுக. 255 நிமிடங்கள். 4 மணி நேரத்துக்கு எவ்வளோ நிமிடங்கள் வரும்? 4 × 60. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள். அதனால் 4 மணி நேரத்துக்கு எத்தனை நிமிடங்கள்னு பார்த்துக்கலாம். 0 அப்படியே வரும். 4 × 24. 240 நிமிடங்கள் வருது. ப்ளஸ் இந்த 15 நிமிடங்களை கூட்டிக்கணும். இதை கூட்டிக்கிட்டா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். 255 நிமிடங்கள். ஒரு நாளில் 10 மணி நேரம் என்பது எத்தனை சதவீதம்? ஒரு நாளில் 10 மணி நேரம். ஆல்ரெடி வந்து 12 மணி நேரம் எத்தனை சதவீதம் பார்த்தோம். இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது 10 மணி நேரம் எத்தனை சதவீதம். இது வந்து புக் பேக் கொஸ்டின், இது பார்த்துக்காங்க. இதற்கான விடை இதுதான். இப்போ முன்னாடி போட்ட மாதிரியே ஃபார்முலாவில் போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இவங்க கேட்டிருக்கிறது 10 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு. இப்போ சதவீதத்தில் கேட்டதுனால × 100 போடுறோம். இதை அடிச்சிங்கன்னா 1 2 2 2 4 I2 10, இங்கே 0, 6 2 12, I2 10. திரும்ப நீங்கள் 6ஆல் அடிக்கும்போது 8 48 வரும், மீதி 2 வரும். இப்போ 2ல் அடங்காது, அதனால் புள்ளி வச்சுக்கிறோம், இங்கே 0 சேர்த்துக்கிறோம். 3 18. எகைன் பார்த்தீங்கன்னா 2 வரும், அடுத்து 0. ஏன்னா உங்களுக்கு மறுபடியும் 3 தான் வரும். 8.33 போயிட்டே இருக்கும். இப்படி தான். இப்போ இந்த 5 × 8.3 இதை வந்து நீங்கள் பெருக்கணும். பெருக்கிட்டு கடைசியாக 2 சமத்தள்ளி புள்ளி வச்சுக்கலாம், தனியாக போட்டுக்கலாம். கடைசியாக 2 சமத்தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 8.33 வந்துச்சு. I3 15, மீதி 1, I3 15 1 16, மீதி 1, I8 40 41. இப்போ என்ன வரும்? 2 சமத்தள்ளி புள்ளி வைக்கிறோம். 41.65. இங்கே வந்து ரவுண்டாக கொடுத்துருக்காங்க, 41.66% கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதற்குரிய விடை. 1 மணி நேரத்தில் 2 நிமிடங்கள் என்பது %% ஆகும். இந்த கொஸ்டினுக்கு வந்து நீங்களே ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான் ஃபார்முலா போடணும். ஆனால் நீங்கள் 24க்கு பதிலாக 60ன்னு போட்டுக்கணும். ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 1 மணி நேரத்தில் அப்படின்னு கொடுத்ததுனால 60 நிமிடம். 60 நிமிடத்தில் 2 நிமிடம் அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ கொடுத்த அதே ஃபார்முலாலே இதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள்.